ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ என்ன பார்க்குறோன்னா, காஸ்ட் அக்கௌண்டிங்கில் யூனிட் 5 பார்த்துட்ருக்கோம். அது வந்து கான்ட்ராக்ட் காஸ்டிங் பார்த்தோம். லாஸ்ட் வந்து 2 ஆர் மோர் கான்ட்ராக்ட் பற்றி பார்த்தோம். இப்போ வந்து இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்ட் வித் பேலன்ஸ் ஷீட். இப்போ இந்த இன்கம்ப்ளீட் கான்ட்ராக்டை எப்படி பேலன்ஸ் ஷீட்டில் போடுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் ப்ராப்ளம் பாருங்கள். The Chennai Construction Company start their contract business on 1/4/2009. During the year, the company was engaged in only one contract. The price of the contract was rupees 3 lakh. அப்போது கான்ட்ராக்ட் ஆஃப் த ப்ரைஸ், அதாவது கான்ட்ராக்ட் ப்ரைஸ் என்னென்னா 3 லேக்னு அவங்க கொடுத்துட்டாங்க. டியூரிங் த இயர் மெட்டீரியல்ஸோட வேல்யூ 6,000 கொடுத்துருக்காங்க. வேர் ரிட்டன் டு ஸ்டோர்ஸ், அது என்ன ஆகிடுச்சு, ஸ்டோர்ஸ்க்கு ரிட்டர்ன் பண்ணது 6,000 கொடுத்துருக்காங்க. த ஒர்க் டன் பட் அன்சர்டிஃபைட் அமௌண்ட் வந்து 31,000. ஒர்க் வந்து முடிஞ்சிருச்சு, பட் அன்சர்டிஃபைட் அமௌண்ட் வந்து 31,000 கொடுத்துருக்காங்க. அண்ட் மெட்டீரியல் காஸ்டிங் வந்து rupees 2,400 ஆன் ஹேண்ட். மெட்டீரியல்ஸ் ஆன் ஹேண்ட் வந்து 2,400 கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சார்ஜ் 10% டெப்ரிசியேஷன் ஆன் பிளான்ட்டுக்கும் ப்ரிப்பேர் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ஃப்ரம் த ஃபாலோயிங் ட்ரையல் பேலன்ஸ் ஆஸ் ஆன் 31/3/2010 அண்ட் பேலன்ஸ் ஷீட் ஆஃப் கம்பெனி ஆன் த டேட். அதுக்குள்ள டீட்டெயில் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் கேபிட்டல் கொடுத்துருக்காங்க 37,000. நெக்ஸ்ட்டு கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கான்ட்ராக்டி அட் 80% ஒர்க் சர்டிஃபைட். 80% வந்து ஒர்க் வந்து சர்டிஃபை ஆகிடுச்சு. ஓகேவா, கேஷ் ரிசீவ் பண்ணதில் 80% வந்து ஒர்க் சர்டிஃபை ஆகிடுச்சு. அப்போ என்ன பண்ணணும், ஒர்க் சர்டிஃபைடு போடும்போது 1,20,000 இன்ட்டு 100 டிவைடட் பை 80 போடணும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு இந்த கான்ட்ராக்டுக்காக என்னென்ன சார்ஜ் பண்ணியிருக்காங்க, மெட்டீரியல்ஸ் வந்து 54,000, பிளான்ட் வந்து 15,000, வேஜஸ் ஒரு 84,000, சன்ட்ரி சார்ஜஸ் ஒரு 4,000. எல்லாத்தையும் டோட்டல் பண்ணிங்கன்னா 1,57,000. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம சம் போட போகிறோம். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் போடும்போது டபுள் சைடு போடணும். இல்லை நீங்கள் இந்த மாதிரி அன்ரூல்ட் நோட்டில் போடுறா இருந்தால் சிங்கிள் சைடு டபுள் சைடு ஐடி போடுங்க. இப்போ டெபிட் சைடு என்னென்ன வரும், நம்ம கொடுத்துருக்கிறபடி என்னென்ன சார்ஜ் பண்ணாங்களோ அது எல்லாமே வரும். மெட்டீரியல்ஸ் வரும், பிளான்ட் வரும், வேஜஸ் வரும், சன்ட்ரி சார்ஜஸ், இது எல்லாமே டெபிட் சைடு போட்டுருவோம். இப்போ கிரெடிட் சைடு என்னன்னு பார்த்தீங்கன்னா, மெட்டீரியல் ரிட்டன் டு ஸ்டோர். மெட்டீரியல்ஸ் வந்து எவ்வளோ ரிட்டன் டு ஸ்டோர் பண்ணியிருக்காங்கன்னா 6,000. நெக்ஸ்ட்டு மெட்டீரியல் ஆன் ஹேண்ட் வந்து ஒரு 2,400. அதை என்ட்ரு பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு இப்போ டெப்ரிசியேஷன் கொடுத்துருக்காங்களா, பிளான்ட்டோட வேல்யூ எவ்வளவு 15,000. அதில் 10% டெப்ரிசியேஷனுங்கிறனால 15,000 10% கண்டுபிடிச்சிங்க 1,500. அப்போ அந்த 1,500 லெஸ் பண்ணி தான் போடணும். நெக்ஸ்ட்டு கடைசியாக ஒர்க் இன் ப்ராக்ரஸ் போட போகிறோம். ஒர்க் இன் ப்ராக்ரஸில் ஒர்க் சர்டிஃபைடு பாருங்கள். என்ன ஒர்க் சர்டிஃபைடு சொல்லியிருக்காங்கன்னா, கான்ட்ராக்டுக்கிட்டேருந்து கேஷ் வந்து எவ்வளோ ரிசீவ் பண்ணுறாங்க, 1,20,000. அதில் வந்து 80% வந்து ஒர்க் சர்டிஃபைடு. ஓகேவா. அப்போ 1,20,000 இன்ட்டு 100 டிவைடட் பை 80 போடணும். ஓகேவா. 80% ஆஃப் ஒர்க் வந்து சர்டிஃபை ஆகிடுச்சு. அப்போ அதனால் என்ன பண்ணுறோம், 100 டிவைடட் பை 80 போடுறோம். இப்போ 1,50,000 வந்து ஒர்க் சர்டிஃபைட். ஒர்க்ஸ் அன்சர்டிஃபைடு வந்து அவங்களே சம்மில் கொடுத்துருக்காங்க. எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 31,000 கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த 31,000 எடுத்து போட்டு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 1,81,000 வருது. அவ்வளோதான், எல்லா இன்ஃபர்மேஷனும் என்ட்ரு பண்ணிட்டோம். இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், நோஷனல் ப்ராஃபிட்டாக லாஸான்னு கண்டுபிடிக்கணும். இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணி இதோட லெஸ் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு நோஷனல் ப்ராஃபிட் கிடைக்கும் 45,900. அது என்ன பண்ணுவோம், க்ரெடிட்டில் போஸ்ட் பண்ணுவோமா, க்ரெடிட்டில் அப்படியே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். பை நோஷனல் ப்ராஃபிட் 45,900. இப்போது பிஎன்எல் அக்கௌண்ட்டும் கண்டுபிடிக்கணும். அப்போ அந்த ஃபார்முலா படி நம்ம ஏற்கனவே நோஷனல் ப்ராஃபிட் ஃபார்முலா இருக்குல்ல, அப்போ அதுக்கு என்ன பண்ணுவோம், பர்சன்டேஜ் ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போமா. அதுக்கு என்ன ஃபார்முலா, ஒர்க் சர்டிஃபைட் டிவைடட் பை கான்ட்ராக்ட் ப்ரைஸ். இப்போ ஒர்க் சர்டிஃபைட் அமௌண்ட் எவ்வளோ கிடச்சிருக்கு நமக்கு, 1,50,000 இருக்குது. கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து இங்கே சம்மில் கொடுத்துருக்காங்க 3 lakh. அப்போ 1,50,000 டிவைடட் பை 3 lakh இன்ட்டு 100 போட்டிங்கன்னா 50%. இப்போ சர்டன் க்ரைட்டீரியா வந்து நம்ம பார்த்தோம், நோஷனல் ப்ராஃபிட்டுக்கு என்னென்ன க்ரைட்டீரியான்னு. இங்கே 50% கிடச்சிருக்கிறதுனால நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும். 45,900 இது நோஷனல் ப்ராஃபிட் இன்ட்டு 2/3 இன்ட்டு 1,20,000ங்கிறது கேஷ் ரிசீவ் ஃப்ரம் கான்ட்ராக்டி. 1,20,000 டிவைடட் பை 1,50,000ங்கிறது ஒர்க் சர்டிஃபைட் பண்ணிங்கன்னா பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு 24,480 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். அப்போ 24,480 பிஎன்எலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோன்னா பேலன்ஸ் இருக்கிறது தான் நமக்கு என்னது, ரிசர்வ். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் ரிசர்வ்னு சொல்லிட்டு அந்த அமௌண்ட்டை வந்து நம்ம போட்டுற வேண்டியதான். இது வரைக்கும் உங்களுக்கு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் வந்து தெளிவாக தெரியும்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் ப்ரீவியஸ் சம்மில் பார்த்தோம். இப்போ பேலன்ஸ் ஷீட்டில் எப்படி போடுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போது பேலன்ஸ் ஷீட்டுக்கு ஹெட்டிங் எழுதிங்க. பேலன்ஸ் ஷீட் ஃபார் த இயர் ended 38/2010.
இப்போ liabilities அசெட் போட போகிறோம். இப்போ liability சைடு என்ன போடுவோம், அவங்க கொடுத்துருக்க ஷேர் கேபிட்டல் எவ்வளோ சம்மில் கொடுக்குறாங்க 37,000. அதை அப்படியே 37,000 என்ட்ரு பண்ணிடுவோம். நெக்ஸ்ட் என்னது பிஎன்எல் அக்கௌண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே பிஎன்எல் அக்கௌண்ட்டுக்கு எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கோம் 24,480. அதையும் என்ன பண்ணுவோம் பிஎன்எல் அக்கௌண்ட்டில் போட்டுருவோம். நெக்ஸ்ட்டு அசெட் சைடு நமக்கு எல்லாமே கொடுத்துருக்காங்க. இப்போ பிளான்ட்லாம் வந்து ஃபிக்ஸட் அசெட். இப்போ பிளான்ட் பாருங்கள் எவ்வளோ பிளான்ட்டு 15,000. அதில் டெப்ரிசியேஷன் லெஸ் பண்ணால் 13,500 போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கிரெடிட் சைடு போட்டிருக்க எல்லாமே நமக்கு அசெட் தான். ஓகேவா. மெட்டீரியல் ரிட்டர்ன் டு ஸ்டோரு, மெட்டீரியல்ஸ் ஆன் ஹேண்டு, இதெல்லாம் கரண்ட் அசெட் நீங்கள் நேம் கொடுத்து போட்டாலும் சரி இல்லை டேரெக்டாக போட்டாலும் சரி. மெட்டீரியல் ரிட்டர்ன் டு ஸ்டோர் வந்து ஒரு 6,000 இருக்குது. மெட்டீரியல்ஸ் ஆன் ஹேண்ட் வந்து 2,400. நெக்ஸ்ட்டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் பண்ணோம்ல, அதுவும் அப்படியே நம்ம என்ன பண்ணோம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். ஒர்க் சர்டிஃபைடோட வேல்யூ 1,50,000, ஒர்க் அன்சர்டிஃபைடோட 31,000. இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணிவிட்டு இதுலேருந்து எவ்வளோ நம்ம கேஷ் ரிசீவ் பண்ணியிருக்கோம் 1,20,000. அதையும் லெஸ் பண்ணி பேலன்ஸ் ரிசர்வ் எவ்வளோ நமக்கு வந்திருக்கு 21,420. அதையும் லெஸ் பண்ணிட்டு தான் வரதான் நம்ம வெளியில் போடணும். ஓகேவா. நல்லா பார்த்துங்க. ஒர்க் இன் ப்ராக்ரஸில் வந்து ஒர்க் சர்டிஃபைட் ஆன அமௌண்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதுலேருந்து நம்ம ஏற்கனவே கான்ட்ராக்ட் இருந்து ரிசீவ் பண்ணியிருக்கோம்ல கேஷு, அதை லெஸ் பண்ணி அந்த ஆன்சர் வந்து நம்ம ஏற்கனவே இங்கே நோஷனல் ப்ராஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோமா ரிசர்வு, அப்போ அந்த அமௌண்ட்டையும் லெஸ் பண்ணி பேலன்ஸ் வரதான் நம்ம வெளியில் போடணும். ஓகேவா. போட்டுட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ணோம் டோட்டல் பண்ண வேண்டியதான். டோட்டல் பண்ணால் ரெண்டு லைபிலிட்டிஸும் அசெட் சைடும் ஈக்குவலாக வரணும். எவ்வளோ அமௌண்ட் வருதுன்னு பாருங்கள் 61,480 வருது. அப்போ தான் நீங்கள் போட்ட சம் கரெக்டாக அர்த்தம். ஓகேவா. வெரி ஈஸி தான். நீங்கள் ஷேர் அவங்க கொடுத்துருக்கிறது லைபிலிட்டி சைடு என்ட்ரு பண்ணிவிடுவோம். எக்ஸ்ட்ராவாக பிஎன்எல் அக்கௌண்ட்டை என்ட்ரு பண்ணிவிடுவோம். இங்கே நம்ம கிரெடிட் சைடு கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் என்ன போட்டுக்குமோ அது எல்லாத்தையுமே என்ட்ரு பண்ணிவிடுவோம். எக்ஸ்ட்ராவாக போட வேண்டியது ஒர்க் இன் ப்ராக்ரஸ்லேருந்து இந்த ஒர்க் சர்டிஃபைடும் ஒர்க்ஸ் அன்சர்டிஃபைடையும் ஆட் பண்ணி அதுலேருந்து கேஷ் ரிசீவ்டு ஃப்ரம் கான்ட்ராக்ட்லேருந்து எவ்வளோ வாங்கியிருக்கோமோ அதை லெஸ் பண்ணிவிட்டு ரிசர்வை லெஸ் பண்ணிவிட்டு போட வேண்டியதான். இதுதான் வந்து நியூவாக போடணும் நீங்கள். ஓகே. சம் புரியும்னு நினைக்கிறேன். புரியும்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.